தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனுஷ். இந்த வீடியோவும் நம்ம வழக்கம் போல் இருக்கிற வீடியோ மாதிரி தான். நோ கண்டென்ட், சும்மா ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டேன் வீடியோவை உங்க கூட பேசலான்னு சொல்லிட்டு. எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஸோ எல்லாம் ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜஸ், ஒர்க்கில் இந்த மாதிரி பிஸியாக இருப்பீங்க. ஜஸ்ட்டு சும்மா தான் இந்த வீடியோ, எனக்கு நேரம் போல், அதனால் நான் உங்களை பிடிச்சி பேசிகிட்ருக்கேன். அண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம், படிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் வந்து எக்ஸைட்டிங் கமெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுக்கலான்னு ஒரு வீடியோஸ், அதை வந்து இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவாக நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். அண்ட் பிக் பாஸ் வருது, பிக் பாஸ் சீசன் 8 வருது. அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் அப்படி யோசித்தவங்களே சீசன் 1 வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு ஆர்வத்தில் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம்னால். அதுக்கப்புறம் போக போக பார்த்து சலித்து சில பாலிடிக்ஸில் உள்ள வந்து டென்ஷன் ஆகி அதை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. அண்ட் இந்த வாட்டி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க பிக் பாஸ் சீசன் 8. எஸ், பிஜேஎஸ் வராரு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சும்மா பாருங்கள், டைம் பாஸ். பிக் பாஸ் ஈக்குவல் டு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் நானும் சும்மா டெய்லியும் உங்களுக்காக அது ரிலேட்டடாக ஏதாவது சம் வீடியோஸ், ஏன்னா சில பேர் அதுவும் பார்ப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதுவும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சம் எக்ஸ்க்ளூசிவான சின்ன சின்ன பிக் பாஸ் வீடியோஸும், பிக் பாஸ் ரிலேட்டடான வீடியோஸை பற்றி நான் அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கலாம். அண்ட் வேறு என்ன விஷயம், ஒரு 10 lakhs லோன் இருக்குது. ஈச் மெம்பர்ஸ் ஒரு 1 lakhன்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அடைச்சிருவேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன், சும்மா தான் கேட்டேன். அப்படி கேட்டோடனே நீங்களும் கொடுத்துருவீங்க பாருங்கள். கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கக்கூடாது. யார் இந்த மாதிரி ஆன்லைனில், யூடியூப்லையாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், உங்கள்கிட்ட மணின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்கன்னா டோன்ட் கிவ் தம் மணி. அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த இதை நான் இப்போ சொல்ல வந்தேன். ஏன்னா நிறைய ஸ்பேம்ஸ் நடக்குது. யூடியூப்லேயே வந்து நிறைய ஆட்ஸ்லாம் போட்டு ஸ்பேம்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கலாம் யூடியூப் இஸ் ட்ரஸ்டட்னு சொல்லிட்டு. பட் அந்த ட்ரஸ்டட்லேயும் இப்போ கூகுள் ஆட்ஸ்லாம், அது மூலமாக நிறைய ஸ்பேம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் ஏமாறாதீங்க. ஆல்ரெடி ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் ஸ்பேம் நடக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து தெரியாது, யூடியூபுக்கு வந்து ஃபேஸ்புக்கும் வந்து இது ஸ்பேமாக இல்லையான்னு அவங்க ரொம்ப ஆராய மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அந்த ஆடை போஸ்ட் பண்ணிடுறாங்க. அது நம்ம வேறு லிங்க்குக்கு ரீடைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுது. அதில் நம்ம பர்ச்சேஸ் ஆர் பேமெண்ட் ஏதாவது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து பர்சனல் அனுபவங்களாகவே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்பேம்ஸு வாட் எவர் யூடியூப்லேயே ஆடை பார்த்தா கூட டக்குன்னு உள்ள போயெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. பெட்டர் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அமேசானில் ஆர்டர் பண்ணிவிடுங்க, ஆர் ஃப்ளிப்கார்ட். ஃபஸ்ட்டு சாய்ஸ் அமேசான். நான் அதில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் குட்டாக இருக்கும். டெலிவரி இன்கேஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா ஈஸி ரிட்டன் அவைலபிள். உண்மையிலேயே ஈஸியாக வீட்டுக்கே வந்து ரிட்டன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அட் த சேம் டைம் மணி ஃபாஸ்ட்டாக ரீஃபண்ட் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டில். அமேசானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அட் த சேம் டைம் த கஸ்டமர் சப்போர்ட் வந்து வெரி வெரி குட்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து அமேசான் கஸ்டமர் சப்போர்ட் வாஸ் வெரி குட். எப்போவுமே நீங்கள் உங்ககிட்ட பேசலாம். ஈவன் சண்டே கூட பேசலாம். உங்களுக்கு தோன்ற டைமில் நீங்கள் பேசலாம். ஈவன் சேட்டில் பேசலாம். அப்படி இல்லைனா கால் வந்து தமிழில் பேசுங்க, கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால் தமிழ் பீப்புள்கிட்டையும் நீங்கள் டைரெக்டாக பேசி உங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அமேசான் வாஸ் வெரி குட். ஏன்னா என்னோடய பர்சனலாக நான் வந்து அதை நிறைய யூஸ் பண்ணி, அதனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணாமல் நம்ம ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, அதோட இம்பேக்டை. அதுதான். அண்டு வேறு
என்ன விஷயங்கள்? நேத்து ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பேர் என்னன்னா, ஜே பேபி. ஜே பேபி. நம்ம வந்து மலையாளம்ல வந்து நெறைய படங்கள் பார்த்துருப்போம். ஒரு என்ன கதைன்னே தெரியாது மலையாளம்ல. ஆனா, படம் வந்து அப்படியே நம்மள கூட்டிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன தீமா தான் இருக்கும். அந்த சின்ன தீம் வந்து எவ்ளோ தூரம் ஆ நம்மள வந்து ட்ரில் பண்ணி அந்த மூவிக்குள்ள கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் மேக்ஸிமம் மலையாள மூவிஸோட ஒரு ஒரு தீமா வச்சிருப்பாங்க. ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து ரொம்பலாம் ஃபோக்கஸிங்லாம் கிடையாதுங்க. ஏன்னா, ஒரு சின்ன விஷயத்தையுமே நீ ஆ அனுபவிச்சு பார்த்தா, அதில ரொம்ப நெறைய விஷயங்கள் உன் கண்ணுக்கு தெரியும். இதுதான் நம்ம வந்து மலையாள மூவிஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு மூவி தான் நேத்து நான் பார்த்தது. ஆனா, இது ஒரு தமிழ் மூவி. இந்த மூவி பேர் என்னன்னா, ஜே பேபி. ஜே பேபி. இதில வந்து ஒரு இயற்கையான நடிகர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அட்டகத்தி தினேஷ். அவர் அட்டகத்தி தினேஷ் தான் அவர் எப்பவுமே. ஏன்னா, அவரு அதில அந்த பேர வாங்கிட்டாரு. அவர் அப்படியே ஒரு பிராண்ட் ஆயிட்டாரு. அட்டகத்தி தினேஷ். விசாரணை தினேஷ்னு கூட சொல்லலாம். விசாரணையிலயும் அவர் வேற லெவலு. எல்லா படத்துலயும் அவரு சூப்பர் தாங்க உண்மையிலேயே. ஸோ, லப்பர் பந்து அதெல்லாம் நான் வந்து ஆக்டிங்லாம் அவர் வந்து லைவ் ஹீஸ் லிவ் இன் தி மூவி. லிவ் இன் தி மூவியோட அந்த சீனோட வேர்ல்டில் லிவ் பண்ணுவார். அந்த மாதிரியான ஆள். அவரோட படம் தான் அது. ஸோ நல்ல ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்த்தோடனே நான் இதை வந்து மலையாள மூவிஸ் கூடலாம் கம்பேர் பண்ணலாம் இல்லை. ஏன்னா அது வேற. ஆனால் அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மூவி இல்லையே, ஏன் அந்த மாதிரிலாம் நம்ம ஆளுங்க எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சா, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மூவி தான் இந்த ஜே பேபி. அமேசான் ப்ரைமில் இருக்குது. பாருங்கள். நல்ல மூவி உண்மையிலேயே. நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்தது நேற்று பார்த்துட்டு தூங்கும்போது. அண்ட் வேறு இந்த மாதிரி நான் உங்களுக்கு நல்லா எல்லா மூவிஸு இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்தது இது அதுன்னெலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு இந்த மூவி நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதை. ஏன்னா அது வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களே உருவாக்குற வகையிலான இருக்கும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அப்படி சொல்கிறது. ஸோ போய் பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் ஹேர் கட் பண்ணணுன்னு நினச்சேன். ஹேர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது அதுக்கப்புறம். அதனால் ட்ரிம் மட்டுமே பண்ணிவிட்டு அன்றைக்கி ஓடி வந்துட்டேன் கடையில். ஒரு 4 days தான் ஆகுது, அதுக்குள்ளே திரும்பியும் வந்துடுச்சு. நம்ம என்ன தான் ட்ரிம் பண்ணாலுமே கடையில் போயிட்டு அழகாக ஷேப் எடுத்து பார்த்து ட்ரிம் பண்ணுற மாதிரி உண்மையிலே வராது நம்ம ட்ரிம் பண்ணுறது. ஸோ ஒரு 70 rupees ஆர் 50 rupees தாராளமாக கொடுத்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லி மனசுக்கு தோணுது. பிகாஸ் இந்த பியர்டாகட்டும், இந்த ஹேராக இருக்கட்டும், நம்மளோட இதுதான் வந்து நம்மளை ஹூன்னு ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த வேர்ல்டுக்கே. இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளை யாருன்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த நம்மளோட ட்ரெஸ்ஸஸ், நம்மளுடைய ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் தான் நீங்கள் போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹேர், உங்களோட பெர்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு உங்கள் பார்வை எதில் படணும், உங்களோட ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த லாஸ்ட் உங்களோட ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸை பார்ப்பாங்க. ஒரு 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 வேர்டு ஒன்று படித்தேன், எதுலேயும் நான் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்துட்டு போகிறீங்க, அதுக்கப்புறம் அவரை பற்றி இன்னொருத்தர் உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அவரை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருந்தார், இல்லை அவரை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு டாக்ஸ் உங்கள் கூட இன்னொரு 2 பேர் கூட நீங்கள் பேசும்போது, நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்தீங்களா, அவருடைய ஷூவை தான் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வருமா. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அவரை வந்து ஹூ தே ஆர்னு சொல்லி இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்களை அறியாமே நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிக்கல் தாட் இருக்குது அப்படி சொல்லி நான் படித்தேன். இது எந்த அளவுக்கு ஷோர்னு எனக்கு தெரியலை, பட் படித்தேன். அதுலேருந்து நான் இந்த ஷூஸ், இந்த ஸ்லிப்பர்ஸ்க்கு வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்.
ஈவன் ஆஃபீஸ் போகிறீங்களா இருக்கட்டும், ஸ்கூல் போகிறீங்களா இருக்கட்டும், அவுட் சைட் போகிறீங்களானாலும் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூ ஷுட் கிவ் சம் எஃபோர்ட். சும்மா ஏதோ ஒன்று போட்டுட்டு போகக்கூடாது நம்ம. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளுடைய பெரிய ரெஸ்பெக்டை வந்து க்ரியேட் ஆகும். அதை வந்து நம்ம என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து நான் உங்க கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லணும்னு நான் நினச்சேன், சொல்லிட்டேன். தட்ஸ் ஆல். அண்ட் வேறு என்ன, இந்தியானா ஜோன்ஸை பற்றி சொல்லியிருந்தல, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. போயிட்டு கண்டிப்பாக போய் பார்க்கணும் இந்தியானா ஜோன்ஸு. அண்ட் வேறு ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த திருப்பதி லட்டு ப்ராப்ளமை பேஸ் பண்ணி வீடியோ நிறைய போயிட்டுருக்கு இல்லையா. அதில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் வந்து நம்ம கமலஹாசன் இருப்பார்ல, அப்படியே இருக்கார். பார்க்க கமலஹாசன் மாதிரியே இருப்பார். அவர் பேசுகிறது டக்குன்னு எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சான்னு பார்த்து கமெண்ட்டில் போய் பார்த்தா எல்லாருக்குமே அப்படி தான் தோணிக்குது. ஏன்னா அவர் பார்க்க அப்படி தான் இருப்பார். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சும்மா ஜஸ்ட் போய் பாருங்கள், கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கமல் வந்து அப்படியே இந்த மல்டிவர்ஸ்லாம் அந்த இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் ஒருத்தர். இந்த என்ன படம் அவெஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, இந்த யூனிவர்ஸில் ஒருத்தர் அந்த யூனிவர்ஸில் ஒருத்தர்னு, அந்த மாதிரி அவர் பார்க்க அப்படியே இருந்தார். இவ்வளோ நாள் அவர் எங்கே காணாமல் போயிருந்தாருன்னு தெரில. அவரை வச்சு ஆல்டர்னேட்டாகவே கூட சீன்ஸ் எடுக்கலாமே, அந்த அளவுக்குன்னு இருந்தார் பார்க்க. ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு நியூஸில் வந்து பேசியிருப்பார், ஒரு 1 மினிட் பேசியிருப்பார். அவர் சும்மா அந்த வீடியோ நான் எதுக்குன்னா, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், அந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் இதில் காட்ட முடியாது அந்த வீடியோவை. ஸோ நீங்கள் அப்படி போய் பாருங்கள். அண்ட் அந்த விஷயம் என்னன்னு கூட நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற பாலிடிக்ஸ், சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சின்ன சின்ன கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். போயிட்டு சும்மா யூடியூப்பில் எல்லாமே ரேண்டமாக பாருங்கள். இது மட்டும் அது மட்டும்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பார்க்காதீங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். ஓகே, வேறு என்ன கதை? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ரிப்ளை பண்ணுற வீடியோ போட போகிறேன். பாருங்கள், உங்கள் கமெண்ட்டும் அதில் வருதான்னு பார்க்கலாம். வந்தால் அதுக்கும் சேர்த்து ரிப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் எவ்வளோ பேரை கவர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் கவர் பண்ணி போடுறேன். ஓகே, டேக் கேர் ஆல், பாய். அண்ட் திஸ் இஸ் குட் மார்னிங். 12 மணிக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஸோ குட் மார்னிங். தேங்க்யூ. Why I want to say thank you? You are my friends. So no thank you.